வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். பயணிகள் விமானத்தில் பயணம் செய்த சிலர் நடுவானில் மேகங்களுக்கு இடையே மர்ம உருவங்களை பார்த்திருக்காங்க. மேலும் அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கிறது என்னன்னு வாங்க இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்ணிகா நியூஸ் சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஜர்பைஜான் தென்கொரிய விமான விபத்துகளுக்கான காரணங்கள் குறித்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காத நிலையில தற்போது புதிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. ஒரு பயணிகள் விமானத்தில் பயணம் செய்த சிலர் மேகங்களுக்கு இடையே தெரிந்த விசித்திர உருவத்தை வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போது பெரும் வைரலாக இருக்கு. பயணிகள் விமானம் ஒன்று அடர்ந்த மேகங்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த விமானத்தின் ஜன்னல் ஓரமாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தன் செல்போன் மூலமா அந்த வீடியோ எடுத்திருக்காரு. அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த வீடியோவை அவர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாரு. அந்த வீடியோவில் மேகங்களுக்கு மேலே 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்கு. மனிதர்களின் வெயிட்டை தாங்கும் அளவுக்கு மேகங்களுக்கு இடையில்லை என்பதே இந்த வீடியோ பரவலாக வைரலாவதற்கு காரணம். நீண்ட காலமாகவே மேகங்களுக்கு நடுவே விசித்திர உயிர்கள் இருப்பதாக பேச்சு ஏற்பட்டு வருது. இதற்கு எந்த அறிவியல் ஆதாரங்களும் இல்லை என்றாலும் கூட அடிக்கடி வெளியாகும் வீடியோக்கள் இது குறித்த விவாதங்களை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருக்கு. சில பேர் இதனை ஏலியன்கள் என்று கூட சொல்றாங்க. விண்வெளியில் பல புரியாத சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். சில மர்ம பொருட்களின் நடமாட்டத்திற்கு ஏலியன்கள் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. மேகங்கள் மேல் நின்று கொண்டிருந்தது ஏலியன்களாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவித்து வராங்க. சமீபத்தில் நடந்த விமான விபத்துகளுக்கும் இந்த ஏலியன்கள் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. அதாவது அஜர்பைஜானில் இருந்து ரஷ்யாவுக்கு சென்ற பயணிகள் விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. இதற்கு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அம்சம்தான் காரணம் என்று பேசப்பட்டாலும் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கல. அதே போல தென்கொரியா விமான விபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் வெறும் 2 பேர் தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. விபத்துக்கு முக்கிய காரணமாக லேண்டிங் கியர் பழுது சொல்லப்படுது. ஆனால் இப்படி பழுது ஏற்பட்டால் எப்படி சமாளிப்பது என்று விமானிகளுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துகளுக்கும் வானில் தற்போது தெரிந்த உருவங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்தில் பலரும் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். வீடியோ குறித்து ஏராளமான கருத்துக்கள் வெளியாகி இருந்தாலும் அறிவியல் இதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மேகங்களுக்கு மனித எடையை தாங்கும் சக்தி கிடையாது என்று எல்லாருக்கும் தெரியும். எனவே மேகங்கள் மேல் மனிதர்களோ இதர உயிர்களோ இருக்க முடியாது. அப்படியெனில் வீடியோவில் இருப்பது என்ன என்கிற கேள்விக்கு அது நீராவி என ஆய்வாளர்கள் பதில் அளித்துள்ளனர். நீர் ஆவியாகிதான் மேகமாக மாறும். இந்த மாற்றங்களின் போது சில இடங்களில் மேகங்களில் உள்ள நீர் ஆவியாகி மேலும் உயரமாக செல்லும். இது விமானத்திலிருந்து பார்ப்பதற்கு மனிதர்களை போல தெரிஞ்சிருக்கும் என்று சொல்கிறார்கள். மேகங்களுக்கு மேல தெரிஞ்சது ஏலியனா அல்லது நீராவியா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.